ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க்கிங் வ்ளாக்ஸ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணிச்சல்னால் என்ன, தூண்டுதல்னா என்ன. துணிச்சல்னால் நீங்கள் ஒரு வேலைகளை துணிந்து செய்கிறதுனா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சாப்பாடு குக்கிங் காம்படிஷன் வச்சுக்கோங்க. அந்த வேலையை துணிஞ்சு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி செய்கிறதுனா அது பேர் துணிச்சலுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னா என்ன சொல்லணும். நம்மளோட வேலைகள்னால் நம்ம வெளியில் பார்க்குற வேலைகள் என்னென்ன வேலைகள், நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு படிப்பு சம்மந்தமான ஒரு வேலைகளோ இல்லை எந்த ஒரு வேலைகளாக இருக்கட்டும், நார்மலாக நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம செய்கிறோம். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூடியூபே எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்க. தைரியமாக இந்த ரீல்ஸை என்னால் பண்ண முடியும். நம்மளுக்கு டான்ஸ் பண்ண தெரியலனாலும் என்னால் முடியும்ன்ட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம்ல, அது பேர் தான் இந்த துணிச்சல். தூண்டுதல்னால் என்னென்னா, எனக்கு எப்படி சொல்கிறது, என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது. தூண்டுதல்னால் இதை நீ போய் செய் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் தூண்டுதல். இப்போ நம்மளுக்கு இன்னொருத்தவங்க சொல்கிறது இதை நீ பண்ணு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அது பேர் தான் தூண்டுதல். அவங்களால பண்ண முடியல, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒர்க்கை வேணான்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாலும், இல்லை நீ பண்ணு, நீ செய், உனக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், இது நல்லாயிருக்கும், இந்த ரீல்ஸ் நீ பண்ண நல்லாயிருக்கும். லைக் சமையல் கூட எடுத்துக்கணும். சமையல்னால் எனக்கு இந்த சமையல் தான் செய்ய தெரியும். எனக்கு பிரியாணி செய்ய தெரியும், சிக்கன் 65 பண்ண தெரியும். அது தவிர வேறு என்ன, சிக்கன் ஃப்ரை பண்ணி அதில் ஒரு பிரியாணி பண்ணி இப்படி பண்ணேன். ஸோ தெரியாத விஷயங்களை செய்ய சொல்லி தூண்டுறது. ஸோ அது பேர் தான் தூண்டுதல். ஸோ துணிச்சல்னா என்ன, தூண்டுதல்னா என்ன, அதுக்கு அர்த்தம் இதுதான். தூண்டுதலுக்கு இன்னொரு அர்த்தங்கள் சொல்லுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு அர்த்தங்கள். தூண்டுதலுக்கு இன்னொரு அர்த்தங்கள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு வேலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, அவனுக்கு தமிழ் தான் நல்லா பேச தெரியும். அவனும் அவளோ அவங்களுக்கு தமிழ் தான் நல்லா பேச தெரியும், தமிழ் நல்லா பேசுகிறாங்க, தமிழை மதிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள என்ன பண்ணணும், இங்கிலீஷ் பேசு. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. அவங்களுக்கு தோணும் போது அவங்க கற்றுப்பாங்க. ஸோ நீ இது பண்ணு, நீ இங்கிலீஷில் நின்று இங்கே பேசு அப்படின்னா எப்படி முடியும்? ஸோ முடியாத விஷயங்களில் பண்ணுன்னு சொல்லி தூண்டக்கூடாது. ஸோ அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து துணிஞ்சு செய்யணும். ஸோ துணிஞ்சு செய்யணும். செஞ்சால் தான் அந்த வேலைகள் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அவங்க பண்ணட்டும். ஸோ தவறு இல்லை, தமிழில் இது பண்ணுறது தவறு கிடையாது. ஸோ அவங்களுக்கு முடியாத விஷயங்களை போட்டு புஷ் பண்ணக்கூடாது. ஸோ அது பேர் தான் தூண்டுதல். நீ இதை பண்ணு, நீ கொஞ்சம் இங்கிலீஷில் பேசு, நீ கொஞ்சம் நீ இந்த சமையல் பண்ணு, நீ இப்படி இரு, நீ அப்படி இரு அப்படின்னு சொல்லி தூண்டுறாங்க தெரியுமா, அது பேர் தூண்டுதல். துணிச்சல்னால் உங்களுக்கு பிடிச்சி செய்யறது, உங்களுக்கு பிடிச்சி நீங்களாக இன்ட்ரெஸ்ட்னால் ஒரு ஆர்வம் எடுத்து செய்கிறது, ஆர்வம் எடுத்து பிடித்து உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்கிறது பேர் தான் துணிச்சல். தூண்டுதல்னால் இன்னொருத்தவங்க அவங்கள செய்ய சொல்கிறது, ஒரு பிடிக்காத விஷயத்தையும் பண்ணுன்னு சொல்கிறது பேர் தான் தூண்டுதல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? துணிச்சலுக்கும் தூண்டுதலுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு என்னோடய ரீல்ஸ் டான்ஸ் ரீல்ஸ் ஆக்சுவலாக அது நல்லது. சும்மா ட்ரை தான் பண்ணேன். சரி, அது பேரும் துணிச்சல் தான், என்னோடய துணிச்சல். ஏன்னா டான்ஸ் எனக்கு தெரியாது, பட் என்னோடய துணிச்சல், நான் சும்மா லைட்டாக ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். அது பேர் துணிச்சல். தூண்டுதல் மீன்ஸ் அடுத்தவங்கள உங்களை தூண்டுறது. ஸோ அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. வர பேட் கமெண்ட்ஸ் கண்டுக்காதீங்க. ஓகேவா? நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறோமா அது போதும். ஸோ நம்ம சைட்டில் ஏகப்பட்ட மெசேஜஸ் வரதான் செய்யும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகேவா? நம்மளை வாழ்த்துறதுக்கு எவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீங்க. அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஸோ உங்களோட மெசேஜுக்கு ரொம்பவே நன்றி, உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரொம்பவே நன்றி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களோட கமெண்ட்ஸு. ரொம்பவே தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிடாதவங்க சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. மார்னிங் காலையில் டைம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஓகேவா? மதியான டைமும் சாப்பிடுங்க, ஆனால் காலையில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்குறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.